ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. பொதுவாக நம்மளுடைய வேண்டுதல்கள், பரிகாரங்கள் இது எல்லாமே நம்ம இந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் நம்ம பண்ணும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல்கள் உடனடியாக நடக்கும். அதோடு கூட சீக்கிரமாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிவகை பிறக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, முழு சந்திரன் இருக்கக்கூடிய நாள். எப்படி சந்திர பகவான் தன்னுடைய முழு ஒளியையும் வீசுறாரோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு முழுமையான சந்தோஷம், முழுமையான பொருளாதாரம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அது நிரந்தரமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நாள். அதுலேயும் இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பொதுவாகவே ஆனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்றது மூல நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடியதாக இருக்குங்க. பௌர்ணமி அப்படின்னாலே நம்மளுடைய அம்மன் வழிபாடு, மகாலட்சுமி தாயார் வழிபாடு, சிவ வழிபாடு இது எல்லாமே உங்களுக்கு பண்ணணும் அப்படின்றது தெரியும். மூல நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரதுனால அனுமன் வழிபாடு இந்த நாளில் பண்ணுறதும் ரொம்ப சிறப்பானதாக இருக்குங்க. இது எல்லாத்தோடையும் கூட உங்களுடைய வீட்டிலேயே மகாலட்சுமி தாயார் படம் கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லேயுமே இருக்கும். அந்த மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி ஒரே ₹1 நாணயம் எடுத்துக்கோங்க. அதை ஒரு சின்ன தட்டில் வச்சு மகாலட்சுமி முன்னாடி வச்சு அந்த ₹1 நாணயத்து மேலே ஒரே ஒரு துளி தேன் இதை வைங்க. இந்த ₹1 நாணயத்தையும் தேனையும் நீங்கள் வச்சு மகாலட்சுமி அஷ்டகம் அப்படி இல்லைன்னா கனகதாரா ஸ்தோத்திரம் இதில் ரெண்டில் ஏதாவது ஒரு ஸ்தோத்திரத்தை நீங்கள் படிங்க. இந்த பௌர்ணமி முழுக்க அந்த தேனும் அந்த நாணயமும் மகாலட்சுமி தாயார் பாதத்திலேயே இருக்கட்டுங்க. அடுத்த நாள் நீங்கள் இந்த நாணயத்தை எடுத்து உங்களுடைய பணப்பெடுக்கில் வச்சுக்கலாங்க. உங்களுடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். செல்வ செழிப்புக்கு ஒரு குறையே வராதுங்க. எப்பவுமே பணம் ஃப்ளோவாக உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். இதே நாணயத்தை அடுத்த பௌர்ணமிக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு திரும்பவும் பணம் பெட்டிக்குள்ள வச்சுக்கலாம். இது ஒரு அற்புதமான ரகசியமான பரிகார முறை. இதை செஞ்சு பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர.